சுவாசம் சம்பந்தப்பட்ட விஷயம். இம்யூனிட்டி ஸ்லோவா டெவலப் ஆகுறதுனால ஆரம்பத்துல கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு நமக்கு என்னென்ன மூலிகைகள் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துளசி, தூதுவளை, வெற்றிலை, இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இதெல்லாம் என்ன பண்ணலாம்னா, ஒவ்வொரு கைப்பிடி இட்லி சட்டியில நம்ம என்ன பண்ணிடணும்னா, ஒரு 2 ஆவி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சாறுகளை பிழிந்துக்கணும். இந்த மூலிகைகள்லாம் நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா, சுத்தமாக நம்ம அலசி இருக்கணும். அதே மாதிரி அந்த பிழிஞ்ச அந்த தண்ணியும் சுத்தமாக இருக்கணும், கைகளும் சுத்தமாக இருக்கணும். அந்த சாறுகள் அவங்கவுங்க வெயிட்டுக்கு ஏத்தாப்புல கொடுக்கணும். இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா, ஒரு வயது குழந்தை இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 கிலோ 5 கிலோ இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வெயிட்டை பார்த்து அதற்கேற்றவாறு கொடுக்கணும். நம்ம எல்லாருக்கும் காமனாக ஒரே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்குவதற்கு பருப்பு தண்ணீர் ரொம்ப நல்லது. ஸோ புரதம் சார்ந்த உணவுகள் எடுக்கணும், ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக பருப்பு தண்ணீர். அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தா அப்படின்னா சூப்ஸ், அசைவம் அந்த மாமிசம் எலும்புகளுடைய சூப்ஸ் போன்றவை ஆரம்பத்தில் எடுத்துக்கணும். ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை இது பண்ணும். நார்மலாகவே நம்ம முன்னாடியே சில பதிவுகள் போட்டிருக்கோம். குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய வீட்டில் திரிக்கடுகு சூர்ணம், ஃபீவர் சளிக்கு திரிக்கடுகு சூரணம், தாலி சாதி சூரணம், கொஞ்சம் நல்லா இந்த மாத்திரையை மெல்லணும் விழுங்கணும் அப்படின்னு தெரியக்கூடிய குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தாலி சாதி வடகம், ஆடாதோடை, மணப்பாகு போன்றவை நம்ம கொடுக்கலாம், ரொம்ப நல்லது.